ஃபர்ஸ்ட் இந்த டாக்டர் கலாம் அவார்ட்ஸ் என்றது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்றத சொல்றதுக்கு மட்டும் தான் நான் இங்கே வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தோம்னா, எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆதங்கம் இருந்தது. கிட்டத்தட்ட 1786 வருஷம் ஏசியாலேயே முதல் பல்கலைக்கழகம் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்கலைக்கழகம் எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட 230 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு வரைக்கும் ஒரு குளோபல் பிராண்ட் கூட இந்தியாவிலேருந்து வெளியில் வரல. குளோபல் பிராண்ட், அதாவது நம்ம ஊர்ல இருந்து இங்கேருந்து சரவணா பவன்லேருந்து எல்லாமே, அதாவது ஹோட்டல்ஸ் அந்த சர்வீஸ் ஓரியன்டட்ல இருக்கு. பட் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல எதுவுமே வரல. நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருள் எடுத்து பாருங்க, மேட் இன் சைனாவாக இருக்கும், மேட் இன் ஜெர்மனியாக இருக்கும், மேட் இன் ஜப்பானாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் மேட் இன் இந்தியான்ற ஒரு கான்செப்ட்ல உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட், ஒரு பிராண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் கிரியேட் ஆகலை. ஏன் 230 வருஷமா இந்தியாவில் இன்ஜினியர்ஸ் ஒருத்தர் கூட கிரியேட் ஆகலையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான். வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் இன்ஜினியர்ஸ் தமிழ்நாட்டில இருந்து மட்டும் வெளில வராங்க. இந்தியாவில இருந்து 10 லட்சம் இன்ஜினியர்ஸ் வெளில வராங்க. அத்தனை இன்ஜினியர்ஸும் அத்தனை இன்ஜினியர்ஸ்னாலையும் ஒரு கண்டுபிடிப்பு கூட முழுசா எடுத்துட்டு வந்து அதை மார்க்கெட் பண்ணி வெளியில எடுத்துட்டு வர முடியல. அப்படின்றப்போ இங்க யார் மேல பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சொசைட்டி மேலதான் சில ப்ராப்ளம்ஸ் நாங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணோம். அந்த ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் அதில் ஒரு சின்ன இனிஷியேட்டிவாக டிசைர் டு டெஸ்டினேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இந்த கலாம் அவார்ட்ஸ் அப்படின்றத வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ், அதாவது உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எதோட நின்றுடுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜில் அந்த 4 வருஷம் படிப்பில் அந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படியே நின்றுடுது. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற கான்செப்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் யூத் ஃபெடரேஷனோட மெயின் ஃபோக்கஸ். ஃப்ரம் ப்ராஜெக்ட் டு ப்ராடக்ட் டு மார்க்கெட், இதுதான் வந்து மெயின் ஃபோக்கஸ். இந்த விஷயனுக்காக மட்டும்தான் என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் யூத் ஃபெடரேஷன்ல எவ்ரி இயர் டாக்டர் கலாம் அவார்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரம் 2016 ஆன்வர்ட்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 4 years முடிச்சோம். நடுவில் டியூ டு கோவிட் 20 and 21 we have not done, and 22 and again we are resuming, and with the transformational change we are doing this event. அண்ட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும்தான் இங்கே இருக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த அவார்ட் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே, உங்கள் ப்ராஜெக்ட்ஸை காலேஜோட நிறுத்திக்காம அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான எல்லா சப்போர்ட்டுமே வேர்ல்ட் யூத் ஃபெடரேஷன் பண்ணுது. அதுக்கான நிறைய டீம்ஸ் இருக்குது, நிறைய கமிட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராடக்ட்ஸாக மாற்றி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை எப்படி டெலிவரி பண்ண முடியும், ஜஸ்ட் உங்களுக்கு கைடன்ஸ் மட்டும் கொடுக்காம we are doing some seed funding also, and also we are approaching some government agencies to fund all those schemes. For example, governmentல வந்து நிறைய opportunities இருக்கு, ஆனா இதுல எத்தனை பேருக்கு இங்க அது இருக்குன்றது தெரியல. கவர்மெண்ட்ல நிறைய ஃபண்டிங் opportunities இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா KVIC எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? 3 பேர். அப்ப மற்றவங்களுக்குலாம் ஏன் இன்ஜினியர் இந்த KVICன்ற கான்செப்ட் ஏன் வெளில தெரியல? இந்த KVICன்றது நேத்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்தது கிடையாது. இந்த KVICன்றது கிட்டத்தட்ட 15-16 வருஷமா இருக்கு அந்த KVIC. அது இல்லாம பல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. பட் யாருக்குமே அந்த ஸ்கீம்ஸை பத்தின விஷயங்கள் தெரியாது. ஸோ நம்ம நிறைய டைம் எதில் ஸ்பெண்ட் பண்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோஷியல் மீடியால நிறைய ஸ்பெண்ட் பண்றோம். பட் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 minutes டெய்லி கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் உள்ள வந்திருக்கு அப்படின்றத அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது உங்கள் ப்ராஜெக்ட்ஸை அடுத்த லெவலுக்கு ப்ராடக்ட்டுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வித்தவுட் நோயிங் தட் கடைசி வரைக்கும் உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே காலேஜோட குடோனில் கிடக்கும். ஷுவராக சொல்கிறேன். இதே மாதிரி தான் 220 வருஷமும் போயின்னு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ப்ராடக்டா மாறாம ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வராம இருந்தது அப்படின்னா எல்லாரோட ப்ராஜெக்டும் ஸ்டில் இட் வில் பி இன் தி கோடவுன் ஆஃப் யுவர் இன்ஜினியரிங் காலேஜஸ். ஒரு சின்ன இனிஷியேட்டிவ், ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் இன்னைக்கு என்னென்னலாம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் எடுத்து அனலைஸ் பண்ணி அதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணா நம்ம ப்ராஜெக்டை ப்ராடக்டா மாற்ற முடியும். இங்க இந்த கம்பெனிஸ்லாம் சீட் பண்ணி கொடுக்க ரெடியா இருக்காங்க. இதுக்கு தேவையான மென்டார்ஸ் எங்க இருக்காங்க? இதை ஃபுல்லத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணி ஒரு அனலைசேஷன் ரிப்போர்ட் எடுக்க முடியும். பட் எத்தனை பேர் இதை பண்றீங்க? இங்க உட்காந்துருக்கல ப்ராஜெக்ட் அவார்டு அங்கே வந்திருக்கீங்களா? எத்தனை பேர் உங்க ப்ராஜெக்டை ப்ராடக்டா மாத்துறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் எடுத்து வச்சிருக்கீங்க?
இங்க இருக்கவங்கதெல்லாம் பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரே ஒருத்தர் கை தூக்குறாரு, கிட்டத்தட்ட 91 பேர். ஸோ இந்த இடத்துல தான் நீங்க இருக்கீங்க. இந்த இடத்துல இருந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த வேர்ல்ட் யூத் ஃபெடரேஷன். உங்களுக்கு தேவையான நாலேஜ், கைடன்ஸ், சோர்ஸ், அதாவது உங்களுக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டிராஃப்டிங் பண்ணணும், அதை வந்து கவர்மெண்ட் கிட்ட எப்படி பிச் பண்ணணும், அந்த ஃபினான்ஷியல் மாடலிங் எப்படி ரெடி பண்றது, இது அத்தனையுமே பண்றதுக்கு எங்ககிட்ட டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இருக்கு. லீகலா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பேட்டன் ரைட் வாங்குறதுக்கு எங்ககிட்ட டீம்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். பட் ஒன்லி திங், உங்களோட விஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% உங்களோட ப்ராஜெக்டை ப்ராடக்டாக மாற்றணும் அப்படின்ற விஷன் இருக்கணும். அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வரணுன்ற விஷன் இருக்கணும். இது இல்லை அப்படின்ற பட்சத்தில் அகெயின் இன்னொரு 200 வருஷமும் உங்கள் ப்ராஜெக்ட் எல்லாமே காலேஜில் கொடனில் தான் இருக்கும். ஸோ ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, எல்லாரோட விஷனையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. அந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஈவெண்ட் தான் இந்த டாக்டர் கலாம் அவார்ட்ஸ் 2022. கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, எல்லாரும் சொல்லுவாங்க கலாம் ஐயா சொன்னது, ஓகேவா, கனவு காணுங்கள் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு சொல்றேன், கனவு காணுங்க, அதை செயல்படுத்துங்க. உங்களோட ஆசைகள் தான் உங்க கனவுல வரும். அந்த ஆசைகள் கனவுல வரதை செயல்படுத்துறதுக்கான ப்ரோக்ராம் தான் டிசையர் டு டெஸ்டினேஷன். நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த உங்களோட டெஸ்டினேஷன் சேர்க்கறது தான் எங்களோட வேலை. நாங்க எங்களுக்குன்னு தனித்தனி ப்ரொஃபஷன் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு வேர்ல்ட் யூத் ஃபெடரேஷன்ற ஒரு ரூஃப்ல நாங்கள் கனெக்ட் ஆயிருக்கோம். எல்லாருமே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் இங்க ப்ராஜெக்ட் செலெக்ஷன், நீங்க ஆடிஷனுக்கு வரும்போது உங்களுக்கு உங்களோட ப்ராஜெக்ட் என்னன்றதை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா. நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதாவது நீங்கள் எங்கெல்லாம் மிஸ் அவுட் பண்ணியிருக்கீங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எங்கெல்லாம், அதாவது அவங்க சொன்ன விஷயத்தை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை ப்ராடக்டாக மாற்றலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ எங்கள் டபிள்யூவோட விஷன் இதுதான். இந்த விஷயோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்காகவும் வேர்ல்ட் யூத் ஃபெடரேஷன் வந்து சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மாஃபை பட்டேலன் சார் அண்ட் எம்கே ஆனந்த் சார் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக வந்து நிறைய சப்போர்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷனோட நம்ம நிறைய விஷயங்கள் பயணிப்போம். உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே ப்ராடக்டாக மாறும் நாள் வெகு கூடிய சீக்கிரத்தில் இருக்குது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ விஷ் ஆல் த அவார்டீஸ், those who are getting Dr. Kalam Awards 2022 for this year. Thank you so much.